ஸ்டார்டிங் சீன் நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக அந்த பிரின்சஸோட ஃபேமிலில இருந்து எல்லாருமே வந்திருப்பாங்க. பிகாஸ் அந்த செஃப் வந்து எல்லார்கிட்டயுமே போய் சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினோட கடையை சுத்தி பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு போடலாம் டிசைட் பண்றா. நம்ம ஹீரோயின் சமைச்சு கொடுத்த டிஷ் எல்லாம் அவங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்ல. சோ அதனால அதை சந்தேகத்தோட தான் சாப்பிட்டு பாக்குறாங்க. பட் ஆனா அதை சாப்பிட்டோன்னு அவங்க அப்படியே வாயடிச்சு போறாங்க. பிகாஸ் நம்ம ஹீரோயின் சமைச்சு கொடுத்த டிஷ்ஷஸ் எல்லாமே அவ்வளவுக்கு சூப்பரா இருக்கு. அதை சாப்பிட்டோன்னே அவங்களால நம்ப முடியல இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் இவ்வளவு சூப்பரா இருக்குமான்னு. அண்ட் அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ஆஃபரும் கேக்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த பிரின்சஸோட ஒரு ஃபங்க்ஷன் வந்துகிட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல நிறைய முக்கியமானவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சோ அதனால எங்களோட ஃபங்க்ஷனுக்கு நீங்க சமைச்சு தர முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் வேணா இந்த ஈவெண்ட்டையே ஃபுல்லாவே எடுத்து பண்றேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்போ அந்த பிரின்சஸ்க்கு நம்ம ஹீரோயின் ஒரு காஸ்ட்லியான ஷாம்பை வந்து கிரெடிட் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. சொன்ன மாதிரி அந்த பிரின்சஸோட ஃபங்க்ஷன்ல நம்ம ஹீரோயின் சமைக்க வந்திருப்பாங்க. அவங்க இருக்க நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த இருக்க மெனுவெல்லாம் படிச்சு பார்த்துட்டு என்னென்ன டிஷஸ் எல்லாம் சமைக்கலாம், அதெல்லாம் வந்து எப்படி பக்காவா ரெடி பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு பக்காவான ஃபுட்டை வந்து ரெடி பண்றாங்க. அப்போ அந்த பிரின்சஸ் நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வரா. நம்ம ஹீரோயினும் அந்த பிரின்சஸை கூட்டிட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலான்னு போறாங்க. பட் அந்த ஊர்ல இருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அதை வாங்குறதுக்கான ஐடியாவே இல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பிரின்சஸோட கண்ணை கட்டிட்டு அவங்களோட கண்ட்ரிக்கு கூட்டிட்டு போறாங்க. சோ அங்க போயிட்டு அங்க இருக்க ட்ரெஸ் கடையில நம்ம ஹீரோயின் பிரின்சஸ்க்கு தேவையான ட்ரெஸ், அதாவது அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாருமே வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி அந்த ட்ரெஸ் இருக்கணும். சோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை வந்து சூஸ் பண்ணி பக்காவா நம்ம ஹீரோயின் வாங்கிட்டாங்க ட்ரெஸ்ஸையும். அங்க இருக்க கடைக்காரங்களும் இது பிரின்சஸ்னு தெரிஞ்சோன்னே உண்மையிலேயே ஒரு பிரின்சஸ் என்னோட கடையில வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போறாங்களான்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த பிரின்சஸ் கிட்ட இந்த ட்ரெஸ் எல்லாம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்குங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் சொல்லி கொடுத்த ஸ்டைல்ல அங்க இருக்க செஃப் சமைச்சு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயின் உண்மையிலே நல்லாதான் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கப்புறம் அவளோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போய் ஃபிஷ்ஷை எடுத்துக்கிட்டு வருவா. அடுத்த நாள் ஒரு வழியா ஃபங்க்ஷன் வருது. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன்ல சாப்பாடு எல்லாம் பயங்கரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சாப்பாடு மட்டும் இல்லாம மொத்த ஈவெண்ட்டையுமே அவங்க தான் எடுத்து பண்றாங்க. சோ இப்போ ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. அந்த ப்ரோக்ராம்லயும் நம்ம ஹீரோயின் வந்து கொரியோகிராஃபில இருந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வரையுமே எல்லாத்தையுமே வந்து பக்காவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க அந்த பிரின்சஸும் டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கொரியோகிராஃபியோட நம்ம பிரின்சஸோட டிராமாவெல்லாம் பார்த்து அங்க இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இதை பாக்குறதுக்கு ஒரு மூவி மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. சோ அவங்களோட சப்போர்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் இன்னுமே பெஸ்டா பண்ணணும்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ல போயிட்டு சவுண்ட் எஃபெக்ட், ஸ்கிரீன் எஃபெக்ட்னு சொல்லி எல்லா எஃபெக்டையும் ஆட் பண்ணி கிட்டத்தட்ட அதை ஒரு தியேட்டர்ல மூவி பாக்குற ஃபீலுக்கே நம்ம ஹீரோயின் கொண்டு வந்துட்டா. எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சாப்பாடு வழியுமே பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வழியா அந்த டிராமா முடியுது. அதை பார்த்துட்டு எல்லாருமே கை தட்டுறாங்க. பிரின்சஸோட ஃபேமிலி எதிர்பார்த்த மாதிரியே அவங்க எல்லாரோட பார்வையுமே நம்ம பிரின்சஸ் மேலதான் இருக்குது. இதுவே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு முதல் வெற்றி. சோ ரெண்டாவது கட்டமா முதல் டிவிஷன் ஃபுட் எல்லாம் போய் அடுத்த டிவிஷன் ஃபுட்டை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அதுலதான் மீனுமே இருக்கு. சோ அங்க இருக்க பெரிய பெரிய நோபல்ஸ் எல்லாம் அங்க இருக்க ஃபுட்டை போய் சாப்பிட்டு பாக்குறாங்க. எப்படியாச்சும் இந்த ஃபுட்ல ஏதாச்சும் ஒரு குறையாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அங்க இருக்க ஒரு நோபல் வந்து அந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு பாக்குறான். அதை சாப்பிட்டோன்னு அவனுக்கே போய் சொல்ல வரல, இந்த ஃபுட் எல்லாம் பக்காவா இருக்குன்னு அவனே சொல்லிடுறான். இதெல்லாம் ஓரமா பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக ஒருத்தி வந்திருப்பா. யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் ஒரு நோபல் வீட்ல டிராமா போட்டிருப்பாள்ல, சோ அவதான் நம்ம ஹீரோயினோட டூப்ளிகேட் மாம். அவங்க நம்ம ஹீரோனை பார்த்தோன்னா தர நிலத்துல போய் உட்கார வச்சு என்னடி பண்ணிட்டு இருக்க, உனக்குன்னு ஒரு கடையை கொடுத்து பாத்துக்க சொன்னா இங்க உட்காந்து பிரின்சஸ் ஃபங்க்ஷன்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, நீ கடையில காணோம்னு நாங்க எல்லாருமே எப்படி பயந்து போனோம்னு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோனோட டூப்ளிகேட் மாம் சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினுமே இல்ல நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, இவங்களாம் என்னோட கடைக்கு வந்து அங்க இருக்க பொருளையும் அண்ட் நான் சமைச்சு கொடுத்த டிஷ்ஷையும் சாப்பிட்டுட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அதோட அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு என்ன இன்சார்ஜ் பண்ணிக்க சொன்னாங்க. சோ அதனாலதான் நான் வந்து என்னோட ஆஃபரை ஒத்துக்கிட்டேன். அண்ட் இது மட்டும் இல்லாம நான் இப்போ ஒரு பிசினஸ் டீல்ல இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஃபேமிலியோட அண்ணங்காரன் இருக்காம்ல, அவன் இங்க இருக்க பிரின்சஸ்டையும் ஃபிளாட் பண்ணிட்டு தான் இருப்பான். இவனுக்கு வேற வேலையே இல்லையாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு பாய் சொல்லிட்டு போவாங்க. இந்த பக்கம் கிச்சன்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா, இங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களா இவ்வளவு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு மாட்டாங்க. சோ இது வரைக்கும் அப்படி நடந்ததுமே இல்ல. சோ அதனால கிச்சன்ல வந்து காய்கறி அதெல்லாம் இருந்திருக்கும்ல, சோ அதெல்லாம் வந்து எப்போ எல்லாமே காலி. சோ சமைக்கிறதுக்கு டிஷ்ஷஸும் காலி, சமைச்ச டிஷ்ஷஸும் காலி. சோ இப்போ ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினுமே கிச்சனுக்குள்ள போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பாப்பா. ஒரு உருளைக்கிழங்கு டப்பால உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருக்கும். இவ்வளவு பொறுப்பாவா நீங்க வேலை பாப்பீங்க, உங்களுக்கு அறிவே இல்லையாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் திட்டிட்டு அதுக்கப்புறம் அவளோட கண்ட்ரிக்கு போயிட்டு இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் கேக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அவங்க ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்து அதை வந்து எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணுவா. நீங்க சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் போதும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க எல்லாத்துக்குமே இதை சர்வ் பண்ணி கொடுப்பா. இவ பண்றதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்குங்கிற மாதிரி அங்க இருக்க நோபல்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் நம்ம ஹீரோயினுமே பிரின்சஸ் கிட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி சொல்லுவா. கிட்டத்தட்ட இப்ப எல்லா பிரச்சனையுமே முடிச்சு அங்க இருக்க ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாத்தையுமே சந்தோஷமா நம்ம ஹீரோயின் அனுப்பி வச்சுட்டாங்க. நம்ம ஹீரோயினோட மொதல் ஈவெண்ட் இப்போ சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஒரு கஸ்டமர் வந்து
அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு போறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா 80,000 கோல்ட ஈஸியா சம்பாதிச்சிடலாம் நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோனோட கடைக்கு ஒரு கஸ்டமர் வராங்க. சோ அவங்க வந்துட்டு பயங்கரமா நம்ம ஹீரோயின் கிட்ட கத்துறாங்க, எனக்கு ஃபிஷ் வேணும், அந்த ஃபிஷ்ஷை சீக்கிரமா கூடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். நம்ம ஹீரோயினும், சாரிங்க இது வந்து ஒரு ஜெனரல் ஸ்டோர் அண்ட் நீங்க கேக்குற ஃபிஷ் எல்லாம் இங்க கிடைக்காது, உங்களுக்கு ஃபிஷ் வேணா ஃபிஷ் கடையில போய் வாங்கிக்கோங்க நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுக்கு அந்த கஸ்டமரும், போய் சொல்லாத, உன்னாலதான் நான் இந்த நிலைமைக்கு நிக்கிறேன், நானும் வந்து ஒரு செஃப் தான், நீ அந்த ஈவெண்ட்டுக்கு சமைச்சு கொடுத்த ஃபிஷ்ஷஸால என்னோட ஃபிஷ்ஷஸ் எல்லாம் யாருக்குமே பிடிக்கல, அதோட அவளை மாதிரி சமைக்க முடியுமான்னு சொல்லி என்ன வந்து திட்டுறாங்க. எனக்கு இப்ப அந்த ஃபிஷ் வேணும், எல்லாத்துக்குமே வந்து ருசியா சமைச்சு கொடுக்கணும், ஃபிஷ்ஷத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப ரூடா பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு நோபல் ஃபேமிலியோட மாம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, என்ன நீ சொல்லாம கொள்ளாம இங்க கிளம்பி வந்துட்டான்னு கேட்கும் போது, ஆமா இவன் என்ன கஸ்டமரான்னு கேக்குறாங்க. இல்ல இவன் என்கிட்ட ரொம்ப ரூடா பேசுறான், அதோட என்ன பயங்கரமா ஹேட் பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அழுகுறாங்க. அதை கேட்டோட அவனுக்கும் பயங்கர ஷாக்கு, என்னது நோபல் பிரின்சஸ் கிட்டே என்ன மாட்டி விட்டுட்டாளா, இல்ல நான் கஸ்டமர்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி தர தெரிக்க ஓடிடுறான். அப்ப நம்ம ஹீரோனோட நோபல் மாமும் நம்ம ஹீரோயினை தர பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. எங்கன்னு பார்த்தா அவங்களோட வீட்டுக்கு தான். நீ கடையை பாத்துக்கிட்டதெல்லாம் போதும், உன்கிட்ட நாங்க கொஞ்சம் பேசணும், சோ எங்க கூட வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறாங்க. இங்க நம்ம கலோட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே அந்த மரத்தை ஆட்டி அவ வந்து அங்க இருக்க பழத்தெல்லாம் எடுத்து சாப்பிடுவா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோனும் நோபல் ஃபேமிலிக்கு வந்துடுறாங்க. அப்ப அங்க இருக்க ஒரு குட்டி பொண்ணு, இவளை நான் குட்டி பிரின்சஸ்னு கூப்பிடுறேன், நீ அந்த ஈவெண்ட் எல்லாம் பண்ணதை நான் பார்த்தேன், உண்மையிலே அந்த ஈவெண்ட்டை பக்காவா எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன், சோ என்னோட ஃபங்க்ஷனுக்கும் நீ தான் வந்து ஃபுல் பொறுப்பையும் ஏத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றா. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்றா. அப்ப நம்ம ஹீரோனோட நோபல் மாமா வந்துட்டு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், சோ டின்னருக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு இன்வைட் பண்றாங்க நம்ம ஹீரோயினை. சோ எல்லாருமே வந்து டின்னர்ல அவங்களோட ஸ்பெஷல் ட்ரிங்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அந்த நோபல் ஃபாதர் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஈவெண்ட்டை பத்தி பேசுறாங்க. நீ உண்மையிலேயே அந்த ஈவெண்ட்டை வந்து யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சூப்பரா பண்ணிட்ட, நீ என்கிட்ட கடை தான் கேட்ட, பட் அந்த கடையுமே மீறி நீ நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ற, வருங்காலத்துல ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் உமனா வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை புகழ்ந்து பேசுறாங்க. நம்ம ஹீரோயினும், இந்த இடத்துக்கு நான் கடையில இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கோல்டு சேர்த்து வச்சிருப்பேன், ஆனா இவங்க கூட வந்து இப்படி தேவையில்லாம நான் மாட்டிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அப்ப அந்த நோபல் ஃபேமிலியில உள்ள அண்ணன்காரனும், இங்க பாரு மிட்சுகா, உனக்காக நான் ஒரு பாட்டு ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட மறுபடியும் ஃபிளாட் பண்ண ட்ரை பண்றான். நம்ம ஹீரோயினும், இவன் ஒரு டம்மி பீஸ் தான், ஆல்ரெடி நான் இவன் ஃபிளாட் பண்ணி நிறைய பேர்கிட்ட பல்ப் வாங்கிருக்கத பாத்துருக்கேன், சோ இவனெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனும் சொல்லிக்கிறாங்க. ஃபைனலா டின்னரை முடிச்சு நம்ம ஹீரோனும் போய் உட்காருவாங்க. அப்ப வந்து அந்த குட்டி பிரின்சஸ் அந்த இடத்துக்கு வருவா. வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ என்னோட ஈவெண்ட்டுக்கு முழு பொறுப்பையும் ஏத்துக்கிறேன்னு சொன்னல, அதுல இருந்து என்னோட மண்டைக்குள்ள ஃபுல்லா அந்த ஈவெண்ட்டை பத்தி தான் நினைப்பு ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்றா. அண்ட் நம்ம ஹீரோயின், இரு அந்த ஈவெண்ட் வரதுக்கு இன்னும் 2 வருஷம் கிட்ட இருக்கு, நீ இப்போ ஒரு குட்டி பொண்ணு தானே அப்படின்னு சொல்றா. இல்ல எனக்கு 15 வயசு ஆகுது அப்படின்னு சொல்றா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த ஈவெண்ட்ல என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நான் உனக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸையும் பண்ணி தரேன், அண்ட் இது வரைக்கும் பார்க்காத நிறைய ஸ்பெஷல் ஈவெண்ட் எல்லாம் நான் உனக்காக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வந்து அவளுக்கு ஹைப் ஏத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அண்ட் இப்பதான் அந்த பேச்சை நிப்பாட்டுவான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா. அவளும் நிப்பாட்டவே மாட்டிக்கா. அப்புறம் அவளும் நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ டேட் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நம்ம ஹீரோயினும் ஒரு வழியா பேச்ச மாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் பண்ணதே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன நீ பண்ணதே இல்லையா, சரி ஓகே, அப்பனா உனக்கு எந்த மாதிரி பையன் பிடிக்கும், கொஞ்சம் அவன் பிரின்சஸோட ஃபேமிலியா இருக்கணும், அண்ட் அதே நேரத்துல ரொம்பவே வந்து மாடலா இருக்கணும் அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட அவளை சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினும், ஒருவேளை உன்னை யாராச்சும் இங்க அனுப்பி வச்சு இப்படிலாம் கேட்க சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. நம்ம ஹீரோயினும், ஒழுங்கு மரியாதையா யாரு உன்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்க சொன்னாங்க, நீ சொல்றியா இல்ல நான் உன்னோட ஈவெண்ட்டை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றா, என்னோட அப்பா அண்ணன் தம்பி 3 பேரும் உங்ககிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பிரின்சஸ் சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோயினும், சரி அவங்க கேட்ட கொஸ்டினுக்குலாம் நான் ஆன்சர் பண்றேன், பட் அதுக்கு பதிலா நீ என்கிட்ட 1 கோல்டு தரணும், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, குட்டி பிரின்சஸும் இது உண்மையிலேயே ஒரு சூப்பர் டீல், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் 1 கோல்டுக்கு சம்மதிச்சிடறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் அவங்களோட கடைக்கு வந்துடுறாங்க. பட் மழை மேகமா இருக்கனால எந்த கஸ்டமர்ஸும் அவங்க கடைக்கு வரதில்ல. அப்பதான் நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, இந்த ஊர்ல இருக்க பர்சன்ஸ் கிட்ட எல்லாம் கொடையே இருக்காது, சோ அந்த அம்பர்லா இல்லனால இவங்க எங்கேயுமே வந்து வெளியே போக மாட்டேங்காங்க மழை பெய்யற டைம்ல. சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அம்பர்லா பிசினஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோனோட கடைக்குள்ள ஒருத்தன் கத்தியோட நுழையறான். யாரா அதுன்னு பாத்துட்டு இருக்க சமயத்துல நம்ம ஹீரோனோட கடைக்குள்ள இன்னொருத்தன் ஒரு பெரிய ஸ்வாடோட வரான். வந்து அவனை பயங்கரமா இன்சல்ட் பண்றான். இப்ப அவன் என்ன பண்றானா, நம்ம ஹீரோனோட கடையில இருக்க ஒரு கத்தி எடுத்துட்டு நீட்டுறான். நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவன் மேல பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு விடுறாங்க. உடனே அவனுக்கு பயந்து இவன் ஓடி போறான். அண்ட் நம்ம ஹீரோயினுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, இவன் நம்மளோட கத்தி எடுத்துட்டு ஓடுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை பின் தொடர்ந்து போறாங்க. பார்த்தா அங்க முதல்ல ஒரு பெரிய கத்தி வச்சு நின்றுட்டு இருந்தாம்ல, அவன் நம்ம ஹீரோயினை தடுக்கிறான். இதுக்கு மேல நீ போக வேண்டிய அவசியம் இல்லை, எங்களோட ஆளுங்க அவனோட கதையை முடிச்சிருவாங்கன்னு சொல்லும் போது மேல இருந்து ஒருத்தன் கரெக்டா அம்பை வச்சு எய்ம் பண்றான். கரெக்டா அந்த அம்பு அவன் கிட்ட போய் விழுக அவனும் நின்றுறான். அதுக்கப்புறம் அவனோட ஆளுங்க எல்லாம் போய் அவனை அடிக்கிறாங்க. அவனும் வந்து அடி வாங்கி கீழே விழுந்துடுறான்.
அண்ட் அந்த 4 பேருமே ஒரு டீமா சேர்ந்து அவனை கட்டி போட்டு பிடிச்சு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இந்த 4 பேரும் தான் இந்த ஊர்ல இருக்க அட்வென்ச்சரரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயே போய் கேக்குறாங்க, நீங்க எல்லாரும் அட்வென்ச்சரர் தானே, நீங்க எல்லாருமே எனக்கு சர்வீஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் இது கொஞ்சம் காஸ்ட்லிப்பா குட்டி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பரவாயில்ல, எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஒரு மிஷன் தரேன், அந்த மிஷனை செஞ்சு முடிப்பீங்களா நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க.